நல்லா கேளுங்க. விவசாயிகள் விவசாயம் பண்ணி உங்களுக்கு அந்த நெல் மூட்டை பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவருடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்கு மட்டும் இல்ல, எல்லோரும் வயிற்று பசியும் ஆற்றணும். சமூக பணி. விவசாயம் செய்யறவன நம்ம ஏன் மதிக்கணும்னு சொல்றோம்னா, ஒரு படத்துல கார்த்திக் சொல்லுவார் கடைக்கோடி சிங்கத்துல, விவசாயின்னு போடுங்குவார். அந்த நான் பிஇ படிச்சிருக்கேன், இஆர் இன்ஜினியர், டிஆர் டாக்டர், அதெல்லாம் போடுறீங்களே, விவசாயின்னு போடுங்கன்னு. அது உண்மை. இன்னைக்கு விவசாயன்ற ஒண்ணு இல்லைன்னா நீங்கள் நானும் உட்காந்து பேச முடியாதுங்க. என்ன பேசுவீங்க உட்காந்து? சாப்பாடு இல்லைன்னா எல்லாருடைய இதுலயும் பழமொழியில சொல்றதுதான், விவசாயிகள் சேற்றில் காலை வைத்ததான் நாம சோற்றில் காலை வைக்க முடியும். மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் அவர்களை நீங்க காக்க வைக்கிறீங்க 40 ரூபாய் பணத்துக்காக. அப்ப காவுனா மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு நம்ம செறிவூட்டப்பட்ட அரிசி எங்களுக்கு கொடுக்கல, அதுல இரும்பு சத்து, விட்டமின் டி எல்லாம் இருக்கு, அதுக்கு ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்புறோம், இப்பதான் அனுப்பிச்சிருக்கோம். 2 வருடத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு இந்த ப்ராசஸை கொண்டு வந்துருச்சு. இப்ப 2025 23லயே 100 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் செறிவூட்ட அரிசியை நாங்க நீங்க ஆய்வுக்கு அமிச்சு நாங்க டெஸ்டட் ஓகே சொன்னோம், நீங்க கலந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நுகர்வோர் ரேஷன் கார்டில் கொடுக்கணும்னு சொல்லி அப்பயே சொல்லிடுச்சு.